ஒரு பலத்த கைத்தட்டி விடுங்க நம்ம டத்தோஸ்ரீ கலைஞர் அவர்களுக்காக. போல மனம் படைச்ச மன்னவனே, தொழிய போல குணம் படைச்ச தின்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விழுப்பும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? எங்கள் வாழ்வோம் எங்கள் வளர்வோம் அல்லாத தமிழ் என்பது சங்கே முழங்கு. இங்கே வருகை தந்திருக்கும் எஸ்பி மோகன் அவர்களே, தத்து ஷர்மிளா அவர்களே, தத்து மகேன் அவர்களே, தத்தின் சிலமா அவர்களே, பாக்மட்டி குமார் அவர்களே, ரமேஷ், தத்து ஆறுமுகம் அவர்களே, நவீன் அவர்களே, மணிகன் ஆறுமுகம் பி அவர்களே, K7 அசோக், தத்து CK அவர்களே, பாடகர் டில்பன் அவர்களே, பாடகர் அபு அவர்களே, ராஜன் அவர்களே, மூத்த கலைஞர் ராமச்சந்திரன் அவர்களே, இந்த பிறந்த நாள் விழாவுக்கு நம்ம திரு எந்தினி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்த எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப ஒரு கலைஞர்களுக்கு எதுவும் பிரச்சனை என்று சொன்னால் நாங்க நிச்சயமாக முன்னுக்கு நிற்போம். ஏனென்றால் இந்த மாதிரி ஒரு கலைஞரை நம்ம வாழ்த்த வேண்டும். இவர்கள் பாருங்க, வயது 78 ஆயிருச்சு, இன்னும் 2 வருடத்துல 80,000. ஒன்னும் திறமையாக இந்த மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு பர்த்டே விஷயம் ஏதாவது செஞ்சா தான் ஆர்வமா இருப்பாருங்க. தத்தோஸ்ரீ வயது வந்து ஒரு எண்ணு, கலைஞர்களுக்கு கவுண்டிங் தான், எண்ணு தான், வயது இல்ல. கேட்டு இவரோட பாடல்கள் மிக வித்தியாசமாக இருக்கும். ராஜா பாடல்கள் மிக சிறப்பாக இந்த மலேசியா நாட்டிலே பாடக்கூடியவர். நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அவர் பாடல் அழகா படிக்கிறவர்கள் பல மேடைகளை இவரை பத்தி நான் பேசி இருக்கிறேன். என்னோட வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் சீரும் சிறப்புமாக இவருடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நாம் எல்லோரும் இறைவனை பிரார்த்திப்போம். சிறப்பாக இவர் முன்னும் பாடல்களை படிக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்து. எல்லோரும் உங்களுடைய ஆசீர்வாதமும் தேவை. மற்றும் எல்லாம் அவரோட அக்கறையோடு வந்ததுக்கும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரே ஒரு குரலுக்கு வேண்டி நாம் எல்லோரும் வந்து சேர்ந்தோம்ல, இதே மாதிரி. ஏனென்றால் அவரோட பாடல்கள் இன்னும் சிறப்பாகவே அவர் பாடுவார். இன்னும் 100 வருட காலம் கூட நம்பிக்கை இருக்கிறது அவரால் பாட முடியும். வாழ்த்துக்கள் திரு அந்தனி அவர்களே. மற்றும் நம்ம சகோதரர் கலாச்சாரத்தை பற்றி பேசினார்கள். ஏனென்றால் இன்று பாருங்க, நாங்க வந்து இப்ப இடையில தான் இந்த கலையுலகத்துக்கு வந்தோம். நிறைய புகார்கள் வருகிறது. அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படி நாங்க என்ன கேட்டுக்கிட்டு அப்படியே தெரியாத மாதிரி இருக்க வேண்டுமா? ஏதோ ஒரு வகையில் நாங்க பேசிதான் ஆகணும். ஏன்னா நம்ம கலாச்சாரம் என்பது யாதும் ஊரே யாவும் கேளு தீது நன்றும் பிறந்தரா. இது வந்து ஐக்கிய நாட்டு சபையிலே வச்சிருக்காங்க, நம்மளோட எழுத்துல வச்சிருக்காங்க. அவ்வளவு ஒரு திறமையான நம்மளோட தமிழ் மொழி, தமிழ் மக்கள், தமிழ் இனம். அதனால நம்ம வந்து நம்மளோட என்ன சொல்லுவாங்க, நம்ம ரத்தம் துடிக்கிறது. இப்படி ஒரு சகோதரி கடும் போதும் யாராச்சும் அந்த மாதிரி பிரச்சனை வைப்ப நம்ம ஏதாச்சும் டொனேஷன் செய்வோம். இந்த மாதிரி நம்ம 4 வார்த்தைகளை பேசுவோம், ஏதோ கொஞ்சம் அதை திருத்தலாம். அப்படி இவர்கள் கேட்காமட்டா பரவாயில்ல, நாங்க என்னத்தான் செய்வது? நாங்க படித்ததுதான். நம்ம கலாச்சாரம் என்று நம்ம பாரதம் 5000 ஆண்டு முன்னுக்கு பிறகு எழுதப்பட்டது. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம சங்க கால தமிழை எழுதினார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு நம்ம பாரதத்தை எழுதியிருக்கார்கள். அதனால் இந்த அருமையான தருணத்தில் அவரோட பிறந்த நாள் விழா ஒன்று நம்ம நல்ல செய்தியை பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நம்ம சங்க கலாச்சாரம் இதை நம்ம பின்பற்றினால் மிகவும்
இதோட நான் முடித்துக் கொள்ளலாம்னு நினைக்கின்றேன். எப்போதும் சொல்லுவார், ஏதாவது நாம வந்து செஞ்சுட்டு போனா தான் நம்மளோட இறுதி சிறப்பு. பாருங்க, அந்த காலத்துலாம் வந்து நம்ம வந்து மிக சிறப்பாகவே நம்ம வாழ்ந்தவர்கள். நம்ம கலாச்சாரம்னா நீங்க பாருங்க, அடுத்தவங்க நம்ம சொல்லி கொடுத்தவங்க உலகத்துக்கு. சோ அப்படி இருக்கல நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட உணவு இதை பின்பற்றுகிறார்கள். நம்ம கல்வெட்டுகள் இருக்கு, எவனுக்கு தெரியும்? 5000 ஆண்டுகளுக்கு இது ஆராய்ச்சி எடுத்திருக்காங்க, 3000 ஆண்டுகள் எடுத்திருக்காங்க. சேர, சோழ, பாண்டியன் சிறப்பு. நம்ம கலை இன்னைக்கு பாருங்க, ஒரு மரணத்துக்கு கூட நம்ம கலையை தான் பயன்படுத்துகிறோம். ஒரு கோயிலுக்கு போனா கூட கலை தான். இறப்புக்கும் பிறப்புக்கும் திருமணத்துக்கும் இந்த கலை தான். அப்ப இந்த கலையை நம்ம எல்லாம் மதிக்கிறோம். அதனால நம்ம யாரும் விட்டு கொடுக்க முடியாது. யாம் அறிந்த புலவரிலே கம்பரை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் பூமியிலே யாங்களுமே பிறந்ததில்லை. உண்மை ஒரு புகழ்ச்சி இல்லை. ஊமையராய் செவிடராய் கூறராய் வாழ்கிறோம். ஒரு சொற்கேளில் சேமமுறை வேண்டுதெனில் திருக்குறள் எல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்ய வேண்டும். நம்மளோட கம்பர், வள்ளுவர், இளங்கோ வணிகர் இவருக்கு மூலியமா தான் நம்ம இந்த தமிழை முன்ன வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். மன்னிக்கவும், அவர் பேரை நான் மறந்துட்டேன். போராட்டவாதி மாக்மண்டில் குமார் அவர்களே, உங்க பேர் லீசில் இல்ல, மன்னிக்கவும். அவர் நல்ல ஒரு போராட்டவாதி. ஒரு கைத்தட்டல் கொடுங்க. தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம். தீங்கு ஒரு பகைவன் எவன் என்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேறு கொண்டு தாக்குவோம். பண்டை பெரும்புகள் முடியுமா இல்லையா? வாழ்வு வீரத்தை சொன்னமா இல்லையா? எண்டிசை வாய்மையை ஆட்டுவோமா இல்லையா? எங்கக்கு இங்குற்ற இந்த நலியனால தொல்லையா? யாம் இருக்க பயமே அலைமா கடல், நிலம் வானியுள் அணி மாளிகை ரதமே, அவை ஏறிடும் விதமே உன் அதிகாரம் நிறுவாய். கொடைவாளியை எட்டடா கொடியோர் செயல் அறவே, குகைவாழ ஒரு புலியே, ஒரு குகை குகை ஓர் தமிழா என்று சொல்லிக்கொண்டு இத்துடன் முடிச்சு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழிய தமிழ்.